ஊழல் மோசடிகளை மறைக்கவே திமுக ஆர்ப்பாட்டம். வணக்கம் அனைவருக்கும். தினந்தோறும் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் செய்த ஊழல், லஞ்சம், லாவண்யம், மோசடி இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இதுக்கு எப்படி அணை கட்டுவது, என்ன செய்யலாம்? இது திமுகவின் பிளான். இந்த பிளான் படி ஏதாவது போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்றதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு என்ன வழி? ஒன்றும் இல்லாத ஊர்காய்க்கு போராட்டம் பண்றாங்க. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரத்து போதைப் பொருள் உட்கொண்டா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதை விசாரிக்க மத்திய குழு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு ஒரு போராட்டமா? அப்படி பார்த்தா இந்த போட்டோவில் பாருங்க, சாதி இவன் யாரு? போதைப் பொருள் மன்னன். இவனுக்கும் உதயாநிதிக்கும் என்ன தொடர்பு? இவன் திமுகவில் இளைஞரணி தலைவர், துணைத் தலைவர். என்னமோ அந்த சாதி திமுகவில் பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் மாட்டின உடனே எடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் ஏன் நீங்க போராட்டம் பண்ணல? இப்படி ஒன்றும் இல்லாத வெங்காயத்துக்கு போய் நீங்க போராட்டம் பண்றீங்க. ஏண்டா, போராட்டம் பண்றதுக்கு ஒரு வேலை இது வேணாம்? கரெக்டா போகுது ஆட்சி, உங்களுக்கு அடிவயிறு எரியுது, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? குப்பு குப்புன்னு எரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க சுரண்டிட்டீங்க அள்ளி, அப்படியே தமிழ்நாட்டையே. இன்னும் சுரண்டலான்னு பாக்குறீங்க, முடியல. 2 மாசமா காஞ்சி போய் முடியல, என்ன செய்யறது அப்படின்னு அடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த போராட்டம், இதுக்கு ஒரு 4 பேர் ஆதரவு. இது தேவையா? அசிங்கமாகி போச்சியா? திமுக இவ்வளவு கேவலமான கட்சி ஆகிடுச்சு. உண்மையிலேயே கேவலமான கட்சி தான். எப்படின்னா, ஒரு தலைவர் ஒரு தற்கொலைகிட்ட போய் தோத்து போறார். இப்ப இந்த போராட்டமும் அதே மாதிரிதான், இதே மாதிரிதான். திருத்துங்க, ஏன்னா மக்கள் திருப்பி அடிப்பாங்க. ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, மறுபடியும் அடி வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.